வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14 பிரம்மாண்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் ஜெயிலர் 1 படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்துலையும் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பாலகிருஷ்ணா, எஸ்ஜே சூர்யா, ஃபகத் ஃபாசில் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே நம்ம ரஜினியோடு சேர்ந்து நடிக்கிறாங்க. பாலையா இந்த படத்தில் நடிக்கிறதுனால இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ பல மடங்கு உயர்ந்துடுச்சு. மேலும் நெல்சனோட இயக்கம் கண்டிப்பாக மக்களை ஏமாற்றாது என்றும், முதல் பாகம் எப்படி 750 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சதோ அதே போல தான் இந்த படமும் வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங் சமீபத்தில் தான் 3ஆம் கட்ட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2ஆம் கட்ட ஷூட்டிங் கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடியில் நடந்தது. 3ஆம் கட்ட ஷூட்டிங் இப்போ தமிழகத்தில் இருக்கிற சுற்று வட்டார பகுதியில் நடந்து கொண்டிருக்கு. மேலும் இந்த ஷூட்டிங்கில் பாலையா கலந்து கொண்டிருக்காரு. ரஜினியும் பாலையாவும் சேர்த்து மாசா ஷூட்டிங்க்கு வராங்களாம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் படத்துடைய மிக பெரும் வெற்றிக்கு காரணம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தோட பாடல்கள் ஒன்றொன்றும் தரமாக இருக்கும். முக்கியமாக காவாலா பாட்டை சொல்லலாம். காவாலா பாட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த பாட்டு தமன்னாவுக்காக செய்யப்பட்டது போல இருந்தாலும் ரஜினிக்காக படைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட படைப்பு போல் இருந்துச்சு. அதே போல தான் இந்த ஜெயிலர் 2 படத்துலேயும் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ஒரு முக்கியமான சாங்காக இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு நடிகை நடனம் ஆடி இருக்காங்களாம். மேலும் அவங்க படத்துலேயும் ஒரு முக்கியமான கேரக்டரில் வருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது. மிக பெரும் நட்சத்திர பட்டாளத்தோடு சேர்ந்து ஒரு பேன் இந்தியன் படமாக எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம நெல்சன். ஆனால் இந்த பார்ட் 2 எடுத்தாலே படம் ஓடாது அப்படின்ற சாபத்தை நம்ம நெல்சன் விலக்கி வைப்பாரா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.